ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகூருக்கை பற்றியா இத்தனை நாளாக மல்லி மேலே அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரியே வச்சாங்க பாருங்க ஐஸு. அப்பப்பப்பா, நான் கூட அவளை நல்லவன் நம்பிட்டேன் ஒரு நிமிஷத்தில். ஆனால் கடைசியில் தான் தெரிய வருது அவள் எவ்வளோ பெரிய தில்லாலாங்கன்னு சொல்லிட்டு. அவள் ஏற்கனவே பணத்துக்காக பல வேலை பார்த்தவ தான். பல வேலைன்னா அந்த ரஞ்சிதா கூட சேர்ந்துக்கிட்டு மல்லியை என்னென்னமெல்லாம் பழி வாங்கலாம், எப்படி எப்படிலாம் சித்திரவதை பண்ணலான்ட்டு அவன் நினச்சிவேன். அவளுக்கு என்ன பணத்தாசை விட்டா போகும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பாசம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போனால் கூட வாயை தந்துக்கும். அதை நீங்களே நோட் பண்ணிங்களா இல்லைன்னு தெரியல. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்த கேட்டிருப்பீங்க. அந்த எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அதே தான் நானும் யூஸ் பண்ணேன். நான் ஒன்றும் புதுசாக எதையும் சொல்ல, அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால் இந்த நாகு வந்துக்கிட்டு அந்த ரஞ்சிதா கூட இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கா. அது எப்படின்னா, இந்த நாகு வந்துக்கிட்டு வீட்டில் வந்து அரிசி ஜெயிச்சிட்டு இருக்கா. நமக்கு எதுக்கு இந்த நிலமை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம். யார் யாருக்கோ உதவி பண்ண போய் கடைசியில் நம்ம தான் கஷ்டப்படுறோம். ஆனால் நமக்கு கெட்டது நினைக்கிற எல்லாரும் நல்லதாக தான் இருக்காங்க, நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கினே அரிசியை போட்டுச்சுன்னுக்கிறா. அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. யார் அந்த ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நம்பரை பார்த்த மாதிரியே இருக்கே, ஒரு வேளை அவளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணத்தில் தான் எடுக்கிறாங்க. அடுத்த அந்த காலை அட்டன் பண்ணி பார்த்தா அது அந்த ரஞ்சிதா தான். ஒடிப்பாவி நீதானா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எப்படியும் என்னை கண்டுபிடிச்சிட்டே, நான் கூட இன்ட்ரோடக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், அது வரையும் எனக்கு சந்தோஷம். சரி சரி, நான் சொல்கிறத கேளு. இப்போதைக்கு வந்து நீ அந்த வீட்டில் கஷ்டப்படுற, நீ இந்த வீட்டில் இல்லை அங்கே இருக்கிறதுனாலே கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ வாழ்நாள் முழுக்க பார்க்காத அளவுக்கு பணத்தை வாரி வாரி இறைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் அதுக்கு நீ எங்கள் கூட வந்து சேரணும். நீ கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு பணத்தை வாரி வாரி இறைக்க போகிறாங்க எங்கள் ராஜ்யமா. அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மல்லிக்கு துரோகம் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். அவளுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறதுக்கும் நீ ரெடியாக இருக்கணும். அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை நீ வந்து கண்ணில் பார்க்கலாம், கையால் எடுக்கலாம், வாரி வாரி வழங்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரே சான்ஸ் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நாகு வந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனாலும் அவனா இல்லை, நான் சொல்ல போகிறேன் கொஞ்ச நேரத்துலேயே அடிச்சா பாருங்கள் ரிவீட்டு, பயங்கரமான ரிவீட்டுங்க. அது மூலியமாக நான் உடனே ஃபோனை பண்ணி அந்த நாகம் வந்துக்கிட்டு ரஞ்சிதா கிட்ட பேசுகிறேன். நான் வந்து ஃபோனில் எதையும் பேச விரும்பலை, உங்களை நேரில் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரி இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே போனதுக்கப்புறம் பயங்கரமான வேலையெல்லாம் நடக்குது. அங்கே போனதுக்கப்புறம் தங்க வளையல் போடுறது என்ன, பணத்தை கொடுக்குறது என்ன, ஜூஸ் கொடுக்குறது என்ன, பணக்கார வீட்டு சாப்பாடுனா சும்மாவா, அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் வாயில் கூட நுழையில அந்த பேரெல்லாம். அதனால தான் நானே சொல்ல, அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் போடுறாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பாடா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நாங்கள்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஏதோ இதெல்லாம் அங்கங்கே கண்ணால் பார்த்தது மட்டும்தான், சாப்பிட்டது கூட இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சாப்பாடு கிடைக்கும்னா நான் வாழ்க்கை முழுக்க யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீ வாழ்க்கை முழுக்கெல்லாம் பண்ண தேவையில்ல, இப்போதைக்கு அந்த மல்லியும் அந்த விஜயும் பழி வாங்கிறதுக்கு எங்கள் கூட நின்னா போதும். அதுக்கப்புறம் மற்றதை நாங்களே பார்த்துக்குறோம், சரியா? அதனால் நீ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் செய்யணும். நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சின்னா நீ ஒரு ஒரு வேலை செய்கிறப்பையும் ஒரு ஒரு அமௌண்ட்டு உனக்கு அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை வந்து நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசையை நல்லா அவளுக்கு விட்டாங்க. அதனால் வந்துக்கிட்டு கண்டிப்பாக செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான் என்னன்னா, இப்போ விஜய் வந்து எங்கே வேலைக்கு போகிறான் அப்படின்றத நீ உடனே எங்களுக்கு அப்டேட் பண்ணணும். முதல்ல வந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கணும், அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கிறது எங்களுக்கு சொல்லிக்கினே இருக்கணும். அப்படி நீ சொல்ல ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அடிச்சா பாருங்கள் காலம். இந்த விஜயும் மல்லியும் வந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குசு குசு குசுன்னு ஏதோ தனியாக நின்று பேசிக்கிறாங்க. ஆனால் நான் போனேன்னு வச்சுக்கோங்க கம்முனாயிடுறாங்க. ஆனாலும் நான் சும்மா இருக்கிறதுலையே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய கேள்வி கேட்குறேன். ஆனால் எப்படியாச்சும் நொழிவிடுதுங்க. இதுங்களுக்கு பாம்பு காது போல். நான் போனாலும் கரெக்டாக பேச்சு ஆஃப் பண்ணிடுதுங்க. ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ உளராமல் இருந்தால் சரி, அது என்னன்னா சொல்லும் அப்படின்னதும் அதான் தெரியலையே அடி பாவி, உன்னாலாம் நம்பி ஒரு சீக்ரெட்டை கொடுத்தா நீ கரெக்டாக செய்கிறப்போ உனக்கு கொடுக்க வேண்டிய காசுலேருந்தே 100 ரூபாயை குறைச்சாதான் நீ எல்லாம் அடங்குவே, அப்போ தான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதும் இப்போ பாருங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்கிறது உடனே கேட்டு வந்து சொல்ல, என் பேர் நாகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போய் அங்கேருந்து ஒட்டு கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.